மந்த் வரவே இல்ல டாக்டர். ஓகே. டிசம்பர்ல இருந்து இப்போ பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் வரல டாக்டர். அப்புறம் டாக்டர் கிட்ட போனோம். ம். டாக்டர் டேப்லெட்ஸ் குடுத்தாங்க. மென்சஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபாலிக்கல் ஸ்டடி எழுதி குடுத்தாங்க டாக்டர். ஓகேம்மா. ஃபாலிக்கல் ஸ்டடில நோ டாமினன்ட் ஃபாலிக்கல்னு வருது. எண்டோமென்ட் திக்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது டாக்டர். ஓகே. வெயிட்டும் எனக்கு கொஞ்சம் போட்டுடுச்சு. சரி. அதனால உங்க ஏதாச்சும் அப்பா, ப்ராப்ளம் அம்மாக்கு இருக்குமா சர்க்கரை வியாதி டாக்டர்? இருக்காம்மா? யாருக்கு டாக்டர்? அப்பாக்கு, அம்மாக்கு யாருக்காவது சர்க்கரை வியாதி ஆஹா. இருக்கா வீட்ல? இல்ல டாக்டர். சரிம்மா. எங்க நீங்க வீட்ல உடல் யாருக்கும் இல்ல. வெயிட் ஜாஸ்தி போட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க தைராய்டு ஃபங்க்ஷன் பார்க்கணுமா? அப்புறம் உங்க சுகர் லெவல் பார்க்கணும். ஸோ இது 2த்தையும் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வேணும்னா கூட ஒரு மெட்ஃபார்மின் அப்படின்னு ஒரு மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓவலேஷன் இண்டக்ஷனுக்கு மாத்திரை கொடுத்தாங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்மா உங்களுக்கு. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா சொல்லுங்க. ஹலோ டாக்டர், என் மார்னிங்மா கல்யாணம் வந்து சொல்லுங்க. 1.5 வருஷம் ஆகுது. ஓகே. ஒரு பெண் குழந்தை இருக்கு, சிசேரியன். அவங்க இப்போ 8 மாசம் ஆகுது. சரிங்க. 2-3 மாசமா பீரியட்ஸ் வந்துட்டு இருந்து ஓகே. பிப்ரவரி 21 பீரியட்ஸ் வந்து மார்ச் மாசம் வரவே இல்லை. ஓகே. சரி, நாங்க இப்போ பிரெக்னன்சி ஆப்ஷனால இப்போ பிரெக்னன்சி வேண்டாம் அப்படின்னு இருந்தோம். ஓகே. இப்பதான் எனக்கு பிரெக்னன்சி ஸ்லிப் வாங்கி பார்த்தேன், அதுல இல்ல பிரெக்னன்சி ஆகலன்னு இருந்துச்சு. சரிம்மா. நீங்க தாய்ப்பால் கொடுக்குறீங்களா? தாய்ப்பால் கொடுக்குறோம். நீங்க மத்த தாய்ப்பால் சாப்பாடுலாம் கொடுக்குறச்ச கொஞ்சம் கொடுக்குறோம். தாய்ப்பால் கொடுக்குறச்ச காலையில் 4 தடவை, நைட் 3 தடவை இதை தவறாமல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். கருத்தடைக்கு அதுவே ஒரு சாதனம். அதனால் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் எடுக்க வேண்டாம். அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்ததுன்னா இந்த லாக்டேஷனல் பீரியட் தாய்ப்பால் கொடுக்குற டைமில் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க வாலாஜியிலேருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. டாக்டர் கிட்ட போனோம். 2 பேருமே நார்மலா இருக்குது, எல்லாமே எதுவும் இல்லைன்னாங்க. சரிம்மா. ஆனா நிக்க மாட்டேது. ஆனா இந்த மந்த் வந்து 2 டைம் பீரியட்ஸ் வந்துச்சுங்க. ஓகே. ஸோ இப்போ எதனால? பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்ததுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஸோ பீரியடுக்கு வந்து 2 தடவை வந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுமா. நீங்கள் போய் ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு மாத்திரை கொடுப்பாங்க. பீரியட்ஸ் ரெகுலராக வரும். அது குழந்தை நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் தருமபுரியிலிருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? ஹலோ டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். நான் என்னோட ஏஜ் 29 இயர்ஸ் டாக்டர். ஓகே. எனக்கு ஒரு 10 இயர்ஸ் பேபி இருக்கு. ஓகே. என்னோட பீரியட்ஸ் வந்து கரெக்டாக ஆக மாட்டேன். 3 months 4 months மாதிரி ஆகுது. ஓகே. விட்டு என்னோட வெயிட் வந்து 82 kgs இருக்கு. ஓகே. தைராய்டு ப்ராப்ளம், அப்புறமா பிசிஓடி எதுவுமே இல்லை டாக்டர். ஓகே. ஆனா என்னோட செஸ்ட் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு டாக்டர். ரொம்ப வெயிட் மாதிரி தெரியுது. ஓகே. அது ஏன் தெரியல டாக்டர். அது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் போய் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்மா ஒரு டாக்டரை பார்த்து அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு பார்த்துக்கணும். 1. 2வது வந்துட்டு உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 3வது மாதம் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க பீரியட்ஸ் வரத்துக்கு. அந்த டேப்லெட்டில் ஈஸ்ட்ரோஜன் இல்லாத மாத்திரை. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் கொடுத்தா அதில் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் ஈஸ்ட்ரோஜன் இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் ஃப்ரீ பில்லுன்னு இருக்குது. அந்த மாத்திரை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2-3 மாதத்தில் பீரியட் ரெகுலராக வந்துடும். நன்றிம்மா டாக்டர். இந்த யூட்ரஸ் இன்ஃபெக்ஷனில் எதெல்லாம் ஜெனட்டிக்காக வரும் டாக்டர்? இல்லைம்மா, இன்ஃபெக்ஷன்னு சொன்னாலே வெளியிலேருந்து வர்றது. ஸோ ஜெனட்டிக்காக வந்து வர்றதுன்றது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி வந்து அந்த மதருக்கு இருந்து அது வழியாக வர்றது, அதுதான் ஜெனட்டிக்னு சொல்கிறது. ஸோ அதர்வைஸ் நமக்கு இன்ஃபெக்ஷன்ன்றது வெளியிலேருந்து வர்றது தான். அதனால் அப்படி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனைகள் அப்படி மரபு ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஆமாம். நீங்கள் முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க இந்த சில பேருக்கு வந்துட்டு கருப்பையே இல்லாமல் வருவாங்கன்னு. அந்த மாதிரி அனாமலிஸ் வர்றது ஃபெமிலியலாக வரும். ஒரு சிஸ்டர்ஸ்க்கு 2 பேருக்கு வரலாம். அது மரபு ரீதியாக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் யூட்ரஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் வரும்? யாருக்கெல்லாம் அது எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும்? யூட்ரஸ் ரிமூவல்ன்றது 2 இம்பார்ட்டன்ட் ரீசன்மா. ஒன்று வந்து கேன்சரஸ், இன்னொன்று நான் கேன்சரஸ். இப்போ நான் கேன்சரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஹிஸ்டெக்டமி பண்ணுறது ஃபைப்ராய்டுன்னு அந்த கட்டி. அந்த கட்டி வந்து ஒரு பினைன் கட்டி தான்.
அது 1 out of 4 women will have. Not all of them will have to go through a surgery. Incidence in பார்த்தீங்கன்னா 1 out of 4 women will have fibroid one time or other during that reproductive age group. And the most of the fibroids periods நின்னோடனே சுருங்கிடும். ஓகே. நடுவில் ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தால் அதை எடுக்க வேண்டியிருக்கும். அது ஃபைப்ராய்டுக்கு எடுக்கலாம். ரெண்டாவது அதிகமாக தீட்டு போக்கு இருந்தது, அதை வந்து மற்ற மெடிக்கல் மெத்தட்ஸு மற்ற மெத்தட்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எடுக்கலாம். இது யூட்ரஸ் ரிமூவல்ன்றது பிளான் பண்ணுறது, பர்டிகுலர்லி நான் கேன்சரஸ் ரீஜன் பண்ணுறது 40 வயசுக்கு மேலே தான் பிளான் பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எனக்கு பேபி பிறந்து 1 year ஆயிடுச்சு. சிசரின் பண்ணி தான் எடுத்தாங்க, நார்மல் ஆகாதுன்னுட்டு. ஏன்னா டெலிவரி டைம்ல எனக்கு சுகர் இருந்தது, பிபி இருந்தது. ஓகேம்மா. இப்போ வந்து டாக்டர் எனக்கு வந்து நானும் அவரும் ஒன்றா இருக்கோம், ஆனால் வந்து எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, பீரியட்ஸ் வருது இல்லை. ஓகே ஓகே. காப்பர் டீ போட்டிருக்காங்க எனக்கு. பால் கொடுக்குறீங்களாம்மா? ஃபீட் பண்ணுறேன். ஃபீட் தான் இப்போ முன்னாடியே ஒருத்தருக்கு சொல்லியிருந்தோம். ஃபீட் பண்ணியிருக்க டைமில் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வர்றதுன்றது காமன். ஸோ அந்த ஃபீடிங் அந்த 1 year ஃபீடிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஸோ அது பீரியட்ஸ் வரலன்னா கூட சரி, யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். நீங்கள் பீரியட்ஸ் அந்த கம்ப்ளீட்டாக அந்த லாக்டேஷனை நிறுத்தின உடனே 1 வருஷத்துக்கு அப்புறமா நிறுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தானாக பீரியட்ஸ் வரும். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. ஹலோ சார். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் சார். சார் எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. வயசு 30 வயசு ஆச்சு. ஹஸ்பண்டுக்கு 31 வயசு ஆகுது. சுகர் இருக்கிறதுனால குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. யார் உங்களுக்கு சுகரா? உங்கள் வீட்டுக்காருக்காமா? ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கு. ஆமாம், ஹஸ்பண்டுக்கு சுகர் இருந்ததுன்னா டயபெட்டிஸ் வந்து டஸ் நாட் இன்டர்ஃபியர் வித் இன்ஃபர்டிலிட்டி. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அதனால் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அந்த மற்ற ரீசன்னால் இந்த கவுண்ட்டு மொட்டிலிட்டி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாலே போதும். அது இன்கேஸ் குறைச்சலாக இருந்ததுன்னா டயபெட்டிஸை நீங்கள் ப்ளேம் பண்ண வேணாம். 32 yearsல ஒரு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அது கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. பட் அது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு அதிக அளவுக்கு பாதிப்பு வராது. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேங்க மேடம். நான் எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 3 years ஆச்சு. ஆனால் வந்து இன்னும் பேபி இல்லை. நாங்கள் 2 times IUI பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்க வந்துட்டு ஆனால் எதுவும் சக்ஸஸ் ஆகலை. 80 kg இருக்கேன். இப்போ எல்லா டெஸ்ட்டும் பண்ணி உங்களுக்கு எல்லாம் நார்மல்னு சொல்லியிருக்காங்களாம்மா? ஆமாம் சார், எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க, நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் IUI பண்ணும்போது 40 ml இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு 2 வாட்டி IUI பண்ணோம் சார். ஆனால் சக்ஸஸ் ஆகல. அப்புறம் வந்துட்டு என்னன்னா இது தைராய்டு எல்லாம் எதுவுமே இல்லை, சுகர் தைராய்டு பிபி எதுவும் இல்லை. ஆனா அப்படின்னு டாக்டர் வந்து தைராய்டு டேப்லெட் கொடுத்தாங்க. இது வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆனா அது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாங்க சரி வேற டாக்டர்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்ததை பார்த்துட்டு இங்க வந்து தைராய்டு எல்லாம் இல்லாம எதுக்கு தைராய்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க சார். ஓகேம்மா. இப்போ தைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு லெவல் வந்து 5.5 இருந்ததுன்னா அதுக்கும் மேலே இருந்ததுன்னா அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தைராய்டு டிசீஸ் பார்க்குறதுமா. ஆனால் அதே வந்து நம்ம ப்ரெக்னென்சி எய்ம் பண்ணி பண்ணுறச்சே நாங்கள் பார்க்குறது 3.5. ஸோ வெளியில் இருக்கவங்க சில டைமில் பார்த்துட்டு இது நார்மலாக தானே இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த வேல்யூ 3.5க்கு வந்தாங்கன்னா குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆஸ் அன் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம எய்ம் பண்ணுறதுக்கும் வந்ததுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து 3.5 TSH லெவல் இருந்ததுன்னா அதுக்கும் மேலே இருந்ததுன்னா நார்மல், அது கீழே இருந்ததுன்னா அவங்க தைராய்டு மாத்திரை கொடுத்தது கரெக்டு தான். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருமதி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேங்க சார். என்ன சந்தேகம்மா? சொல்லுங்கம்மா. சார் ஃபர்ஸ்ட்டு மேடம் 2014 மார்ச்ல வந்து இது லேப்டாஸ்கோபி பண்ணி சினைப்பையில நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லி 2000 மார்ச்ல லேப்டாஸ்கோபி பண்ணி எடுத்தேங்க மேடம். ஓகே, எடுத்தாங்களா? பங்க்சர் பண்ணாங்களாமா? எடுத்தேங்க சார், 2 பக்கம் எடுத்துட்டு அப்புறம் வந்து அவங்க யூட்ரஸே ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா வந்து இது மறுபடியும் வரும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். என்ன வயசுமா உங்களுக்கு? 34 சார். சரிம்மா.
அதனால டாக்டருங்க இது ரிமூவ் பண்ணிடலான்னாங்க. நான் தான் பயந்துட்டு எடுக்காம விட்டுட்டேங்க சார். மறுபடியும் 6 மாசத்துல பெருசாயிருச்சு. சரி இந்த டைம் மறுபடியும் யூட்ரஸே ரிமூவ் பண்ணிக்கலான்ட்டு பண்ணும்போது அது வந்து ஒரு பக்கம் மட்டும் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் எடுக்க முடியல. குடலோட ஜாயிண்ட் ஆயிருச்சு. இது ரொம்ப ஜாமா இருக்குது, எடுக்க முடியாதுன்னு ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி விட்டாங்க சார். ஓ, எடுக்க முடியல. ஆமாங்க சார். சரிம்மா, இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது கட்டி வந்து என்ன மாதிரி கட்டின்னு தெரியலம்மா. அது ஹிஸ்டோபெத்தலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எடுக்க முடியல அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த ரொம்ப அதிகமாக ஒட்டிட்டு இருந்ததுன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கூட வச்சு அந்த அந்த குடலை வந்து அதிலேருந்து பிரித்து, அதனால் பெரிய சென்டரு, பெரிய ஆப்ரேஷன் சென்டருக்கு, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னாவோ நீங்கள் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். பட் அதனால் முதல்ல நீங்கள் அந்த ஹிஸ்டோபெத்தலாஜி ரிப்போர்ட் எடுத்துக்கணும். அவங்க முதல்ல அந்த சினை கட்டி எடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பார்க்குறது நல்லதுமா. நன்றிம்மா டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், நீங்கள் இந்த யூட்ரஸ் ரிமூவல் பற்றி சொல்லும்பொழுது அதிகமான ரத்தப்போக்கு இருந்தது அப்படின்னா எடுக்கலாம், அது எப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ வயது வந்து ரொம்ப சின்ன வயதாக இருக்குது, இன்னும் கன்சீவ் ஆகலை, ஆனால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரஸ் எடுத்து தான் ஆகணுமா, இல்லை வேறு ஏதாவது மாற்று சிகிச்சைகள் இருக்கா? இல்லை, நிறைய இருக்குமா. இப்போ வந்து யூட்ரஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 2 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, மென்ஸ்ட்ரல் ஃபங்க்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் முடியாத டைமில் வெறும் மென்ஸ்ட்ரல் அப்னார்மாலிட்டி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட்ஸ் இருக்குது, ஹார்மோன்ஸ் இருக்குது, அந்த ஹார்மோன்ஸ்லேயே சரிப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அது உள்ள ஒரு லேப்ரோஸ்கோப், ஹிஸ்ட்ரோஸ்கோப்னு அது மாதிரி ஒரு பண்ணி பார்த்தோம்னா உள்ளே ஏதாவது சின்ன கட்டிகள் இருந்து அதனால் வந்துங்கன்னா அந்த கட்டியை மட்டும் நீக்கலாம். நீக்கினா அது தெரியாது வந்துடும். ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நிறைய புது மெத்தட்ஸ்லாம் வந்துருக்கு. நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி சிடி ஸ்கேன் மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஸ்கேனில் அந்த கர்ப்பப்பைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு பண்ணுவாங்க, யூட்ரைன் ஆர்ட்ரி எம்பலைசேஷன் சொல்லிட்டு. அந்த மாதிரி அதை கட் பண்ணாங்கன்னா உள்ளே இருக்கிற க்ரோத் குறையிறது, இந்த ப்ளீடிங் குறையிறது, அதெல்லாம் ஒன்று இருக்குது. இன்னொன்று தெர்மல் அபலேஷன் பண்ணுறாங்க. ஒரு பலூன், ஒரு க்ளோஸ்டு பலூனில் கர்ப்பப்பை உள்ள செலுத்தி அதில் வந்து ஹாட் வாட்டர் சர்க்குலேட் பண்ணுவாங்க த்ரூ த மெஷின். ஒரு 87 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் அபவுட் 8 மினிட்ஸ் மேலே எடுத்துகிட்டு அதை எடுத்தாங்கன்னா அதில் ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரிஸில் வருமா டாக்டர்? சர்ஜரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் மெத்தட், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டு சர்ஜரி. இது ரெண்டும் முடியலன்னா தான் யூட்ரஸ் ரிமூவல் போடுறது. ஜென்ரலாக யூட்ரஸ் ரிமூவல் இஸ் அட்வைஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் 40 இயர்ஸ். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர் ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க திருச்சியில இருந்து நிஷா கால் பண்றேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம், எனக்கு வந்து ஒரு வருஷமாவே ரொம்ப irregular பீரியட்ஸ் இருக்கு மேடம். வயசு என்னம்மா உங்களுக்கு? எனக்கு வயசு 24 வயசு ஆகுதுங்க டாக்டர். குழந்தை இருக்காமா? குழந்தை இருக்கு சார், 2.5 வயசுல ஒரு குழந்தை இருக்குங்க. சரிம்மா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறுலாம் அப்படியே தொங்குற மாதிரி இருக்குங்க டாக்டர். 80 kgs இருக்கேன் வெயிட். ஓ, இப்படியே செஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கு, பெருசா இருக்குங்க டாக்டர். உடம்பே வலியா இருக்கு, கால்லாம் ஒரே வலியா இருக்கு டாக்டர். இப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த டேப்லெட் போட்டாதான் வந்து வருது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு வந்து நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிற மாதிரி உங்கள் எக்ஸசைஸ், டயட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்குன்னு இல்லை, பின்னாடி ஒரு ஒபேசிட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா பின்னாடி உங்களுக்கு வந்து பிபி வரத்துக்கோ இந்த டயபெட்டிஸ் வரத்துக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். நல்ல நீங்கள் டயட் எடுத்துங்க, டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி ஒரு டயட் சார்ட் போட்டு அது கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் வாக் போங்க. இதெல்லாம் பண்ணி நீங்கள் ரெகுலேட் பண்ணாலே பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அது இல்லாட்டி 24 இயர்ஸில் இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து கண்டிப்பாக 3 மாதத்தில் ரெகுலராக வர வச்சிடலாம். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர் ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, பேசுறேன் டாக்டர். என்ன சந்தேகம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆகுது சார். ஓகே.
மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் கழிச்சு லேப்டாப் பண்ணோம். சரிங்கம்மா. நடுவில் ஒரு 5 இயர்ஸ் எதுவுமே ட்ரீட்மெண்ட் போகாத விட்டுட்டோம், எவ்வளோ செலவாயிடுச்சுன்ட்டு. சரிங்கம்மா. லாஸ்ட் இயர் ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி லேப்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க. சரிம்மா. பண்ணதுக்கு ஒரு டியூப் தான் நல்லா இருக்கு, ஒரு டியூப் வந்து பிளாக் இருக்குன்னாங்க. ஓகே. எப்படி கன்சீவ் ஆகணும்? அம்மா இப்போ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படவே வேணாம். ஸோ டியூப் வந்து ஒரு டியூப் பிளாக்காக இருக்கிறச்ச எந்த டியூப் நல்லா இருக்கோ உங்களுக்கு வந்துட்டு ஓவலேஷனுக்கு மாத்திரை கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டியூப் அந்த கரெக்டாக ஓப்பனாக இருக்கிற சைடில் டியூப்ஸ்லேருந்து கருமுட்டை வந்ததுன்னா, அந்த ஓவரியிலேருந்து கருமுட்டை வந்ததுன்னா உங்களுக்கு ஐயுஐ பண்ணாங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி ஒரு 3 மந்த் பார்க்கலாம். ஸோ 3 மந்த் 4 மந்த்தில் இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு ஐவிஎஃப் மாதிரி பண்ணால் உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். மனம் தளராதම இருங்க. நன்றிம்மா டாக்டர் மற்றர் நையர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன்மா. டாக்டர், நாங்கள் வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணேன். ஓகே. தைராய்டு இல்லைன்ட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிசிஓடி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே. அந்த ஸ்கேனும் பண்ணோம். ஓகே. லைட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போகலை. ஓகே. என்ன மாதிரி பண்ணலாம்? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைம்மா? இல்லை பிசிஓடி இருக்குன்ற மாதிரி இல்லை இல்லை சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனை பீரியட்ஸ் ரெகுலராக வரலையா இல்லை குழந்தை நிற்கலையா, என்ன என்ன பிரச்சனை? மேரேஜ் ஆகி 9 months ஆகுது டாக்டர். ஓகே ஃபைன். இரெகுலர் பீரியட்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்கள் வெயிட் என்னமா இருக்கு? வெயிட் எனக்கு 60 kg இருக்கு டாக்டர், லாஸ்ட் டைம் போட்டதுக்கு. சரி. இப்போ ஒரு 6 மாசத்துல வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கா? ஆமாம் டாக்டர், அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அதான் இப்போ முன்னாடி நேருக்கு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் டெய்லி ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், நல்ல ஒரு டயட் எடுத்துங்க. நல்ல ஒரு உடம்பை வந்து அப்படியே நீங்கள் 50 கிலோவாக குறைக்கணும்னு இல்லை, ஒரு டெண்டன்சி ஒரு 57-58 கிலோவுக்கு கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வரத்துக்கு வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுற டைமில் நீங்கள் மாத்திரை எந்த மாத்திரை கொடுத்தாலும் அந்த உங்கள் ஓவரி வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். குழந்தை நிற்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். நன்றிம்மா டாக்டர் மற்றர் நையர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா. லக்ஷ்மி பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. என்ன சந்தேகம்மா சொல்லுங்க டாக்டர் கிட்ட. சார், எனக்கு வந்து 3 months முன்னாடி இது ப்ளீடிங் பீரியட்ஸ் ஆகவே இல்லை. 3 months கழிச்சு பீரியட்ஸ் ஆனேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை பசங்க இருக்காங்க? ஆகுது. இன்னும் குழந்தைங்க இல்லை. ஓகே. 3 monthsக்கு முன்னாடி 3 months பீரியட்ஸ் ஆகாம லாஸ்ட் மந்த் ஆனேன். ஓகே. ஆனது வந்து ஒரு 1 month ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தது. ஓகே. இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணதுல எந்த ப்ராப்ளம் இல்ல. தைராய்டு செக் பண்ணாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. வெயிட் மட்டும் 70 இருக்கேன், கம்மி பண்ண சொல்லிருந்தாங்க. ஓகே. எந்த ப்ராப்ளம் இல்லாம ஏன் சார் 1 month ரெகுலரா ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தது? இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்து உங்கள் வெயிட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். அந்த பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் பண்ண வெயிட்டு அந்த இதில் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த பிஎம்ஐ வந்து 20லேருந்து 25 உள்ள நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் லாஸ்டிங் ஃபார் 30 days இஸ் அப்நார்மல். அது நார்மல்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து வெளியே ரீதியாக பார்த்ததில் டெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு நார்மல்னு சொல்லியிருப்பாங்க. அது இன் டீட்டெயில் அதை பார்த்து கண்டிப்பாக அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அது மாதத்துக்கு 3 நாள் பீரியட்ஸ் இருக்கணும், 30 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரணும். இதை கொண்டு வர வேண்டியது உங்களோட கடமை. நன்றிம்மா டாக்டர் மற்றர் நையர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சூர்யாலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். என்ன சந்தேகம்மா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு ஏஜ் 28 ஆகுது சார். சரிங்கம்மா. ஆனால் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து பீரியட் ஆயிட்டுனா 5 daysக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க சார், கண்ட்ரோலே பண்ண முடியல. பீரியடுக்கு முன்னாடி இருக்குமா, பீரியடுக்கு வந்த உடனே இருக்குமாம்மா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த லெஃப்ட் சைடு அடிவயிறு ரொம்ப வலி கொடுக்குதுங்க சார். பீரியட் ஆன உடனே வலி போயிடுமா? அந்த பீரியட் ஆயிடுச்சுனாங்களா சுத்தம் 4 மணி நேரத்துக்கு வலியே நிற்க மாட்டேங்குது. ஓகே. ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. டேப்லெட் போட்டா மட்டும்தான் குறையுது. ஆனா 5 நாளைக்கு வலி குறைய மாட்டேங்குது சார். ஆனா ஊசி போடணும், மாத்திரை போட்டா தான் குறையுது. அதே ரெகுலராகவே அதே மாதிரியே இருக்குங்க சார். எதனால அப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு குழந்தை இருக்கமா? அங்க மேரேஜ் ஆகல சார். ஓகேம்மா. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கிறச்ச இந்த பீரியடுக்கு முன்னாடி வர பெயின்,
பீரியடுக்கு அப்புறம் வந்துற பெயின் வந்து நார்மல் ஓரளவுக்கு சொல்லலாம் ப்ரைமரி டிஸ்மெனோரியான்னு. பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி பெயின் வந்ததுன்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து பெல்விக் இன்ஃப்ளமேஷன், ரெண்டாவது வந்து எண்டோமெட்ரியோசிஸ். ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஓரளவு என்னதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதை சிம்பிள் மெஷர்ஸ் வந்து இந்த மாதிரி ஈவினிங் பிரைம்ரோஸ் ஆயில்னு ஒரு மாத்திரைங்கள்லாம் இருக்குது, பைரிகான்டின்னு ஒரு மாத்திரை இருக்குது, இந்த மாதிரி வைட்டமின் B6 இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பெல்விக் கன்ஜெஷன் கிளியர் ஆகும், உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும்மா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம், என் பேர் சுகுமார், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். என்ன சந்தேகம் சார், சொல்லுங்க. டாக்டர் கிட்ட பேசலாம்? தாராளமா. குட் மார்னிங் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சுகுமார், சொல்லுங்கள். சார், என் ஒய்ஃப் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு சார். மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்தது. சரிம்மா. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரி டைமில் வந்து பாப்பா தண்ணி குடிச்சிட்டு மோஷன் அந்த தண்ணியெலாம் குடிச்சிட்டு கொடி வேற சுற்றி பிறந்தது சார் டாக்டர் பாப்பா. சரிங்கம்மா. அதெல்லாம் வந்து இன்னும் வந்து ரெகுலரா நடக்கல. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 வயசு ஆயிடுச்சு, ரெகுலரா நடக்கல. ஓகே. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பாப்பா பண்ண வேண்டியதெல்லாம் சரியா பண்ணல சார். எல்லாமே டிலே ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ திருப்பி கன்சீவா இருக்காங்க எங்க வீட்டுல. ஓகேம்மா. சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா டிலேடு மைல்ஸ்டோன்ஸ். ஏதாவது 3 வாரத்தில் இது மாதிரி பண்ண வேண்டிய காரியத்தை இது 6 வாரத்தில் பண்ணுது, இந்த 3 மாதத்தில் பண்ண வேண்டியது 6 மாதத்தில் பண்ணுது. இது மாதிரி இந்த டிலேட் மைண்ட் ஸ்டோனில் வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தோராயமாக பார்க்குறது சொல்கிறது பார்த்தா ஒரு சம்திங் லைக் ஒரு செரிப்ரல் பால்சி ஆர் மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்லுது. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன், இந்த ஒரு இன்ட்ராபாட்டம், அதாவது குழந்தை பிறக்கிற டைமில் அது வந்து நிறைய இந்த மெக்கோனியம் பாஸ் பண்ணுறதோ அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக இருக்குது. பட் இப்போ அடுத்த குழந்தைக்கு இந்த இன்ட்ராபாட்டம் காசுன்றது இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் மற்ற செரிப்ரல் பால்சிக்கு வேண்டிய இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வருமா வரலையான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு நிறைய இருக்குது. 12 வாரத்தில் போனீங்கன்னா ஒரு NT ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க, அது கூட ஒரு ட்ரிப்பிள் ஸ்க்ரீனிங்னு பார்ப்பாங்க. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அபவுட் 95% இதோட மூளை வளர்ச்சி எல்லாம் நார்மலாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து 16 வாரத்தில் திருப்பி ஒரு அனாமலி ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க, அதுலேயும் வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் முதல்ல வந்து உங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பீடியாட்ரிஷனை கொடுத்து அது என்ன டயக்னோசிஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டாக எடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆப்ஸ்டடிஷன் போய் இந்த டயக்னோசிஸ் இருக்கிறத ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்கன்னு சொன்னீங்கன்னா இது அவங்களுக்கும் வசதியாக இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கம்மா. வணக்கம். எனக்கு நவம்பர் மாசத்துல வரவே இல்லை. டிசம்பர் 6ஆம் தேதி வந்தது. வந்ததுக்கு அப்புறம் 24ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் இருந்தது சார். ஓகே. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய்க்கிறதுக்கு டிராஃபிக் மாத்திரைலாம் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு இப்போ எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி பீரியட்ஸ் வந்து அதிகமாக போயிருந்ததுனால இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாதிரியா இருந்தது. இப்போ நோவலான்ட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன். 3 மாசத்துக்கு சாப்பிட சொன்னாங்க சார், கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு. சரிங்கம்மா. இப்போ அது சாப்பிட்டு இருக்கும்போது அது நிக்கலன்னா 3 மாசம் பொறுத்து வந்து காப்பர்ட்டி மாதிரி ஒண்ணு இருக்குது, அதை வச்சா நின்னுடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ உங்களுக்கு என்ன வயதுமா? எனக்கு 42 சார். எத்தனை பசங்க இருக்குமா? 2 பசங்க சார், ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். சரிம்மா. அவங்க சொல்கிறது இப்போ நீங்கள் வாய் வழியாக மாத்திரைங்களை டெய்லி சாப்பிட்டுட்டு அது நிறுத்துறதுக்கு பதிலாக ஒரு காப்பர்ட்டி மாதிரி இருக்கும். அந்த காப்பர்ட்டியிலேருந்து மருந்து வந்து தினம் ரிலீஸ் ஆகி யூட்ரஸ் மேலே அட்டாக் பண்ணிவிட்டு அந்த ப்ளீடிங் வராமல் இருக்கிறதுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீசிங் டிவைஸுன்றது போடுறது அது ஒரு ஹிஸ்டெக்டமி, கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது. சம்டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடும், இது பீரியட்ஸ் நார்மலாக ஆகிடும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இது வந்து முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு ஹிஸ்டெக்டமி. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் நம்ம. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். டாக்டர் பேசுகிறேன். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். எனக்கு 1.5 இயர்ஸ்ல ஒரு பையன் இருக்கான். சரிம்மா. ஒரு டவுட் கேட்கணும். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அல்சர் இருக்குன்னு சொல்லி முன்னாடி டேப்லெட்லாம் எடுத்துட்டேன் சார். ஓகே. இப்போ நான் வந்து கன்சீவ் ஆனா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா சார்? இல்லைம்மா, கண்டிப்பாக இருக்காதுமா. அல்சருக்கு டேப்லெட்ஸ்லாம் வந்து இந்த கர்ப்பப்பை இந்த குடல்லேருந்து வர ஒரு அமிலத்தை கரைக்கிறதுக்கு அதை எதிர்க்கிறதுக்கு கொடுக்கறது. அது எல்லாமே டைம் பவுண்டு. நீங்கள் காலையில் போட்ட மாத்திரை நைட்டு வந்து அதோட எஃபெக்ட் போயிடும்.
அந்த மாதிரி ஒரு 3 மாதம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் ஒன்றும் சரியாக இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் குழந்தை பிறக்கிறச்ச நார்மலாக தான் இருக்கும். பட் என்ன மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இது உங்களோட அந்த அசிடிட்டிக்குன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜென்ரலாக அசிடிட்டி மெடிகேஷன் எதுவுமே அடுத்த குழந்தைய எஃபெக்ட் பண்ணாதுமா. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நையர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம் நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேங்க மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ வணக்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் சார். சார் நான் வந்து 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஓகே. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் பிளைட்டட் ஓவம்னு சொல்லியிருந்தாங்க, கிளியர் பண்ணணும். சரிம்மா. பேபி கரெக்டாக ஃபார்ம் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் இப்போ சாட்டர்டே இப்போ கிளியர் பண்ணல சார், அபார்ட் பண்ண டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே. போட்டு இப்போ பீரியட் ப்ளீடிங் இருக்குங்க சார் இப்போ. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பேபிக்கு இதே மாதிரி தான் ஆகுமா? இல்லைம்மா, கண்டிப்பாக ஆகாது. பிளைட்டட் ஓவம்னா அந்த கரு சரியாக வளரல. கரு சரியாக வளராமல் இருக்கிறதுக்கு ஒன்று கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், கர்ப்பப்பையிலேருந்து போகிற பிளட் சப்ளை பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி அந்த கருவில் ஒரு பிரச்சனை இருக்கலாம். நார்மலாக இது மாதிரி ஒரு பிளைட்டட் ஓவம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் வந்ததுன்னா 10% வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, 10 to 15% வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அடுத்த தடவை பிளான் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் தைராய்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்சீவ் ஆகலாம். கண்டிப்பாக 90% உங்களுக்கு அடுத்த தடவை நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நையர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஸ்ரீகாயிலேருந்து பேசுகிறேங்க மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு மேரேஜ் 24 years ஆகுது. ஓகே. மேரேஜ் ஆகி 5 years ஆகுங்க சார், இன்னும் பேபி இல்லை. ஓகேம்மா. மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் ரெகுலர் பீரியடாக குளித்தேன்.